அவர் மனநிலையில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி இல்லை உண்மையிலேயே சார் இந்த மண்ணுக்கு துரோகம் தான் பண்ணியிருக்காங்க. மோசமான ஒரு அரசியல்வாதி இருப்பான், அவனை வந்து தூக்கி நிறுத்தி போர் வருது, என்னோட நாடு, நான் அதுக்கு உதவியாக இருக்கும்போது ரொம்ப உடஞ்சிட்டேன். தன்னை வளப்படுத்திக்கிறதுக்கு தான் அரசியலை பயன்படுத்திக்கிறாங்க. இந்தியா என் தாய்நாடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களே ஸ்கூலில், அந்த ஒன்று என்னோட மனசை விட்டு போச்சு. அங்கே ஒரு ஹீரோ இருக்கார் இல்லையா, ஒரு பொம்மை ஹீரோ ஒன்று உருவாக்கி தராங்களா, அதே வந்து நிஜத்தில் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு ஒருத்தர் வந்தாலும் அதில் குறுக்க பொந்து ஹீரோயிஸ் பண்ணுறது தான் வேலை. ஒரு சாபக்கேடுன்னு நினைக்கிறேன். நாகப்பட்டினத்தில் விஜய் பேசும்போது வீர மக்களுக்காக பேசுகிறாங்க, ஏதாவது எழுதி கொடுத்துருப்பாங்க. அதை இது விவசாயம் சார்ந்த தொழில்களால் தான் நாங்கள் கொண்டு வரணும். அது ஒரு தார்பாய் கூட இல்லை, தார்பாய் கூட கற்பவை கற்றபின் பார்க்காதவர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நேர்காணல் நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நேர்காணலில் நம்மளோட நாம் தமிழர் கட்சியின் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திருமதி தேன்மொழி திலீப்குமார் அவர்கள் நம்ம இருந்திருக்காங்க. வாங்க அவங்க அக்கா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? யார் இந்த தேன்மொழி திலீப்குமார்? சின்னதாக உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் தேன்மொழி, நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தடுத்தாட்கோட்டபுரம் என்ற ஊரில் தான் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். எம்காம் எம்ஃபில் படிச்சிருக்கேன். பள்ளி கல்லூரியில் ஆசிரியராக வேலை பார்த்துருக்கேன். நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணம் என்ன? சீமான் அண்ணன் உங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தனிப்பட்ட காரணம் எதுவும் இருக்குதா? நன்னிலம் தொகுதி பொறுப்பாளர்களை வந்து சீமானாவுக்கு என்ன பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அது மட்டுமே தானா அப்படின்னா இல்லை. நான் வந்து நாம் தமிழர் கட்சி இயக்கமாக இருந்த காலத்துலேருந்து இந்த கட்சியில் நான் பயணிச்சுட்டு இருந்திருக்கேன். அந்த ஒரு காரணத்தின் அடிப்படையிலையும் ஆரம்ப காலகட்டத்தில் இங்கே நின்னவ அப்படின்ற அடிப்படையிலையுமே இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நீங்கள் அரசியலுக்கு வரதுக்கான காரணம் என்ன? அரசியலுக்கு வரணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அரசியலுக்கு வரணுன்ற எண்ணமும் இல்லை, நான் வருவேன்னு நான் நினைச்சும் பார்க்கல. எனக்கு ஆனால் நான் சிறு வயசுலேருந்து எனக்கு புத்தகம் வாசிப்பு பழக்கம் இருந்தது. என்னோடய அப்பா வந்து அனைத்து விதமான புத்தகங்களையும் வாங்குவார், அவர் படிப்பார். அதனால் கிராமத்தில் வேறு பொழுதுபோக்கு கிடையாது இந்த புத்தகம். அதனால் புத்தகம் வாசிப்பு பழக்கம் எனக்கு கட்டாயமாக்கப்பட்ட ஒன்றா இருந்தது. அதுலேருந்து நான் வந்து தேர்ந்தெடுத்த தலைப்புன்னா அரசியல் சார்ந்த ஒரு விஷயங்களாக நான் படிப்பேன். அரசியல் சார்ந்த புத்தகங்கள் தான் எங்கள் அப்பாவும் வாங்குவார். அந்த புத்தகங்களை நான் படிக்கும்போது அரசியல் மீது எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அது வந்து படிக்கிற ஆர்வம் மட்டும்தான் இருந்தது. அரசியலில் நான் ஈடுபடணும்னு நினைக்கல. ஆனால் அது காலகட்டம், அது காலம் வந்து அதில் இங்கே நிற்க வேண்டிய ஒரு சூழலை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருச்சுன்னு தான் நான் நினைக்கணும். 2009 நடந்த ஈழப்படுகொலை இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் இந்த போரை நிறுத்துறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வரமாட்டாங்களா அப்படின்னு நாங்கள் எல்லாரும் மன உளைச்சல் இருந்த காலகட்டத்தில் ராமேஸ்வரம் பொதுக்கூட்டத்தில் நான் சீமானா பேச்சை கேட்க நேர்ந்தது. அந்த தருணத்துலேருந்து நான் சீமானா கூட நிற்கணும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஈழப்படுகொலையும் நீங்கள் அரசியல் வரதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இப்போ ஒரு பெரிய காரணம். ஏன்னா நான் வந்து படிக்கும்போது தமிழ்நாட்டு அரசியல் களத்தை நாங்கள் பார்க்கல. ஏன்னா இங்கே வந்து சுமூகமாக போகிறதாவே நாங்கள் வந்து நினச்சிக்கிட்டோம். அந்த காலம் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு போர்க்களமாக இருக்குது. சண்டை அதிகம் 83 சண்டைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சண்டைகள்லாம் நாங்கள் கவனிக்கும்போது அதுக்கு தான் நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தோம். அரசு படிக்கும்போது அந்த களத்துக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம். எந்த செய்தி வருது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தேடி தேடி அதை தான் படிச்சுட்டு இருந்தோம். ஒரு விஷயத்த நம்ம விஷுவலாக பார்த்தோன்னு வச்சுங்களேன், பெரிய பாதிப்பாக இருக்காது. நம்ம படிக்கும்போது ஆள் மனசில் உட்காருது அந்த விஷயம். ஈழத்தை வந்து நானே ஒரு கற்பனை போட்ட எனக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் வந்து சரியாகணும், வெற்றி பெறணும், தமிழ் தேசியம் அமையணும், தமிழருக்குன்னு ஒரு நிலம் வந்து பிறக்கணும் அப்படின்ற கனவெல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் படிக்கும் போது இருக்குது. அந்த எப்படி வந்து வெற்றியை நோக்கி எப்படி போக போகுதுன்னு நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் போர் வருது, அதுக்கு எல்லா நாடும் உதவியாக இருக்குது. அது என்னோட நாடு நான் அப்படின்னு அதுவும் அதுக்கு உதவியாக இருக்கும்போது ரொம்ப உடஞ்சிட்டேன். மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர்களும் அதை நிறுத்துறதுக்கான வாய்ப்பு அவங்க கையில் இருந்தது. அதை அவங்க செய்யாமல் பதவிக்காக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அந்த காலகட்டத்தில். அதெல்லாம் ரொம்ப வந்து என்னடா அப்படின்னு ஒரு அரசியலை வந்து ரொம்ப ஆர்வத்தோடு படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ஒரு அப்செட்டு, ரொம்ப ஒரு மன உளைச்சல். இது போகிற நிறுத்த கையில் இருந்தது, அதெல்லாம் அவங்க செய்யலையே அப்படின்ற கேள்வியெல்லாம் பிறக்கும்போது தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து தமிழ்நாட்டு களத்தையே நான் கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் சீமானா அப்போ வராங்க, அவங்க தான் வந்து எல்லாத்தையும் எங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. ஈழப்படுகொலை இந்த போர் தான் எங்களுக்கு வந்து பெரிய விழிப்புணர்வையே கொடுக்குது. தமிழ் தேசியத்தோட முக்கியத்துவத்தை தான் எங்களை உணர வைக்குது. சீமானா களத்துக்கு வராங்க, அவங்க தான் வந்து எங்களுக்கு அப்புறம் அரசியல் பாடம் எடுக்கிறாங்க. அப்போ இங்கே உள்ளவங்க வந்து இப்போ ஆட்சியாளர்கள் வந்து எப்படி ஆட்சி பண்ணுறாங்கன்றதை நாங்கள் பார்க்காம அவங்க தமிழ் பேசுகிறதையே நாங்கள் ரசிச்சுட்டு இருந்தோம்.
நல்லா தமிழ் பேசுகிறாங்க, பட்டிமன்றம்லாம் நடத்துகிறாங்க, பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க. அவங்க பேசுகிற தமிழை ரசிச்சுட்டு அப்படியே இருந்துட்டோம். இப்போ மருத்துவம், பள்ளிக்கூடம் வசதிகள்லாம் சரியில்லை அப்படிங்கிறத எங்களுக்கு வந்து அப்போ பார்க்க தோணலை. அதுக்கு பழக்கப்பட்டுட்டோம். இப்போ வெளிநாடுகள்லாம் போகும்போது, நாடுகளை கம்பேர் பண்ணும்போது, இதே ஈழத்திலாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது அவங்க எப்படி ஆட்சி செய்கிறாங்க, இப்போ ஆட்சி முறை எப்படி இருக்கணும், அந்த ஒரு நோக்கத்தில் நாங்கள் கவனிக்கும் போது தான் தவறான மனிதர்கள் இவங்க, தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் இல்லை, அதனால அந்த தமிழ் மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை இல்லாத போக்கு அவங்க கிட்ட இருக்கு, தன்னை வளப்படுத்திக்கிறதுக்கு தான் அரசியலை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற புரிதல்லாம் எங்களுக்கு அதுக்கப்புறம் தான், ஈழப்படுகொலைக்கு அப்புறம் தான் நாங்கள் அந்த அந்த நோக்கில் பார்க்கும்போது தான் எங்களுக்கு இவங்களை பற்றியே புரிஞ்சுது. அப்போ தமிழ் தேசியம் கட்டாயம் வேணும் அப்படின்னு நாங்களும் நினைக்கிறோம். அண்ணாவும் அதுக்கு களத்தில் நிற்கிறாங்க. அப்போ அண்ணாக்கு உதவியாக நம்மளும் நிற்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்தது. தனி தமிழும் அடைய போகிறோம், தனி நாடு கிடைக்க போகுது அப்படின்னு போராடும் போது எது உங்களை ரொம்ப பாதிச்சது? தமிழருக்கு என்று ஒரு நாடு கிடைக்க போகிற நேரம் அது. இந்திய ஒன்றியம் துரோகம் செஞ்சது தன்னோட சொந்த மக்களுக்கு. இங்கே ஒரே இனத்து மக்கள் இங்கே இருக்காங்கன்ற புரிதல் கூட இல்லாமல் இவங்க செய்த உதவியால் மட்டுமே தான் அந்த கனவு வந்து பொய்த்து போனது. இங்கே உள்ள தமிழ்நாட்டு ஆண்டவங்களுக்கு அதுக்கு எதுவும் அழுத்தம் கொடுக்கல, மத்திய அரசால் அழுத்தம் கொடுக்கல. இவங்களை செய்த துரோகம், 2 பேரும் இந்த துரோகத்தினால தான் இந்த தனிகளும் அமையாமல் போனது. அதுலேருந்து எங்கள் மனசில் என்ன, இந்தியா என் தாய்நாடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களே ஸ்கூலில், அந்த ஒன்று என்னோட மனசு விட்டு போச்சு. இதுக்கு முன்னாடி நான் கிரிக்கெட்லாம் பார்ப்பேன் ரொம்ப. நான் அதுலேருந்து 2009 கிரிக்கெட் பார்க்குறது இல்லை, சினிமா பார்க்குறது இல்லை. இந்திய பற்றுங்கிறதே கொஞ்சம் என் மனசுலேருந்து சுத்தமாக போயிட்டு. இப்போ நான் தமிழ் இனம், நான் ஒரு தமிழ் பொண்ணு, தமிழ் தேசியம், எனக்குன்னு ஒரு நாடு வேணும், நான் ஒரு தேசிய இனத்தை சேர்ந்த பொண்ணு, நான் ஒரு மூத்த மொழி பேசக்கூடிய மூத்த இனத்து பொண்ணு, எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. இந்த எண்ணம் தான் 2009 எனக்கு இந்த போர்னால வந்ததே அடையாளப்படுறீங்க. தமிழனா எனக்கு அப்படிதான். அதுக்கப்புறம் தான் என்னை இந்தியான்னு சொல்லி கொடுத்து என் ஆசிரியருக்கெல்லாம் வளர்த்து நான் படித்து வளரும் போது அவங்களே என்னை அடிக்கும்போது அந்த அந்த பற்று எனக்கு போச்சு, இந்திய பற்று எனக்கு போச்சு. நான் தமிழன்ற உணர்ந்தேன். அதுக்கு காரணமே அவங்க தான், அதை உணர வச்சுட்டாங்க. எவ்வளோ வெள்ளை இந்தியா நாங்கள் இருந்தோம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்க ஒரு ஆளு, அந்த நேரத்துல காங்கிரஸ் கிட்ட நின்னுதா பேசிருக்கு. ஆமா, காங்கிரஸ் மேல ரொம்ப பற்றாளரா இருந்தாரு ராகுல் காந்தி. அரசியல் புரிதல் இல்லாதவங்க. இப்பயுமே எனக்கு அவர் ஒரு தமிழ் மக்கள்கிட்டேருந்து உழைப்புல வாழ்ந்துட்டு இன்னைக்கு அவங்களுக்கு நாங்கள் துரோகம் செஞ்சதான் பார்க்குறோம். பொதுவாகவே நீங்கள் அமிதாப் பச்சன்லேருந்து எடுத்துக்கங்க. அமிதாப் பச்சன், சரத்குமார் அவங்களாம் கட்சி ஆரம்பிச்சாங்க. ஒரு அரசியல் புரிதலே இல்லாமல் அங்கே ஒரு ஹீரோ இருக்கார் இல்லையா, ஒரு பொம்மை ஹீரோ ஒன்று உருவாக்கி தராங்களா, அதே நிஜத்தில் அப்படியே மைண்டில் இருப்பாங்க போல். இங்கே அரசியல் அப்போ சொதப்புறது சினிமா நடிகர்கள் தான். ஈழப்போர் காலகட்டத்தில் அமிதாப் பச்சன் அவங்க தலைமையில் அதுக்கப்புறம் போர் முடிஞ்ச உடனே அங்கே ஒரு கலை நிகழ்ச்சிக்காகலாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இங்கேருந்து போய் தான் இங்கே உள்ள தம்பிகள்லாம் போய் தான், இல்லை ஈழத்தில் உள்ளவங்க எங்கள் இனத்தை சேர்ந்தவங்க, அங்கே நீங்கள் போகாதீங்க, போய் நீங்கள் பண்ணாதீங்க, இப்போ தான் போர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்படியா அப்படின்னு அமிதாப் பச்சன் கேட்டாராம். அப்படின்னா எவ்வளோ புரிதல் இருக்கும் அப்படின்னு பார்த்துங்க. வட இந்திய சினிமா நடிகர்லாம் எப்பொழுதுமே ஈழத்தில் அவங்க தீவிரவாதிகளாகவே எல்லாத்தையும் சித்தரிக்கிறதுக்கு முன் வருவாங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த பாலிவுட் எல்லாமே தாவூத்தோட பைசால தான் அதுவே அந்த துறை, சினிமா துறையே ரொம்ப நலிஞ்சு போயிட்டு, தாவூத் தான் அதை கொஞ்சம் தூக்கி நிறுத்தினாரு. அவரை நாங்கள் தீவிரவாதி, நீங்களும் தீவிரவாதின்னு நாங்கள் சொல்ல முடியுமா? நாங்கள் அதை வம்புக்கு எதுவும் வரோமா? அதுமாரி எந்த அரசியல், ஒரு சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு துளி கூட அரசியல் பார்வை, அந்த மக்களின் மீது அக்கறை அதெல்லாம் கிடையாது. இதே மக்களோட பணத்தை வச்சு தான் பிழைக்க பார்ப்பாங்க. ஆனால் மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு அவங்களோட அறிவை அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது. ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு ஒருத்தர் வந்தாலும் அதில் குறுக்க பொந்து ஹீரோயிசம் பண்ணுறது தான் வேலை. அது ஒரு சாபக்கேடுன்னு நினைக்கிறேன். சினிமா துறையில் நான் ஒன்றே சொல்ல விரும்புகிறேன். சினிமா துறையில் உள்ள வில்லர்கள், நகைச்சுவையாளர்கள், நகைச்சுவை நடிகர்கள்லாம் களத்தில் அந்த மண்ணுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. ஆனால் அனைத்து ஹீரோவும் இந்த மண்ணுக்கு துரோகம் தான் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் சரத்குமார் எடுத்துக்கலாம், கமலை எடுத்துக்கலாம், தற்போது விஜய் எடுத்துக்கலாம், வடநாட்டில் எடுத்துக்கலாம். எல்லாரும் அரசியலை புரிதலே இல்லாமல் தன்னோட அந்த திரை கவர்ச்சியை வச்சு மோசமான ஒரு அரசியல்வாதி இருப்பான், அவனை தூக்கி நிறுத்தி அவனை கொண்டு ஆட்சியில் வச்சு இந்த மண்ணை வீணாக்கிறதுக்கு அவங்களும் ஒரு காரணம். அது ஒரு கலை, அந்த கலையை நாங்கள் மதிக்கிறோம். அதனால் அந்த தகுதியை மட்டும் வச்சுட்டு நீங்கள் களத்தில் களத்தோட என்ன நிலைமையில் இப்போ நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத புரிதல் இல்லாமல் இதையும் குழப்பக்கூடாது.
இப்போ நாகப்பட்டினத்துல தான் போயிட்டு பேசுறாரு, தலைவனை இழந்து மக்கள் வாடுறாங்க அப்படின்ட்டு ஈழ மக்களுக்கு ஆதரவாக தான் பேசியிருக்காரு. நாகப்பட்டினத்துல விஜய் பேசும்போது ஈழ மக்களுக்காக பேசுறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஏதாவது எழுதி கொடுத்துருப்பாங்க, அதை வாசிச்சிருப்பாரு. அவருக்கு என்ன அரசியல், அது துளியும் அவருக்கு தெரியாது. அரசியல்னா எதுவுமே தெரியாது அவருக்கு. இயல்பிலே ஒரு நல்ல மனிதராக இருக்கணும்ல. அம்மாவை பார்த்துருக்கணும், அப்பாவை பார்த்துருக்கணும், மனைவியை பார்த்துருக்கணும், பிள்ளைங்களெல்லாம் பார்த்துருக்கணும், இவ்வளோ பேரையும் பார்த்துருக்கணும். எனக்கு வந்து அவர் மேலே என்ன அப்படின்னா, அவர் மனநிலையில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி. இல்லை உண்மையிலேயே சத்தியமாக சொல்கிறேன், நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியாக இருப்பாரா? ஐயோ, நம்மளோட அம்மா அப்பா கூட நீங்கள் முரண்படுவீங்களா? உங்கள் நீங்கள் பெற்ற குழந்தையோட நீங்கள் முரண்படுவீங்களா? உங்கள் மனைவியோட முரண்படுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பெற்ற அம்மா அப்பாவும் பிள்ளையோட யாருமே முரண்பட மாட்டாங்கப்பா. அங்கே முரண்பட்டாங்கன்னா அவங்க மனநிலை சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சர்வதிகாரியாக பார்க்கப்பட்ட வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கூட தன்னோட பொண்ணை கையில் பிடிச்சிக்கிட்டு புதுவெளிக்கெல்லாம் வராரு. நானும் பார்த்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு சர்வதிகாரியாக நம்ம வந்து பார்க்கப்பட்ட அவர் கூட வந்து சரியான ஒரு மனநிலையில் இருக்காருன்னு தோணுது விஜயெல்லாம் பார்க்கும்போது. கொஞ்சம் நடிகர்களை தவிர்த்துட்டு கொஞ்சம் நம்ம ஏதாவது அரசியல் பேசுவோம். ஏன்னா இந்த கூத்தாடிகள் வந்து நாட்டிலேயே வந்து கூத்தடிச்சிட்டு போயிடுறாங்க. ரொம்ப அவங்க பேசினா எனக்கு கொஞ்சம் கோவம் வரும். அதனால இதை தவிர்த்துட்டு நம்ம பேசுவோம். நன்னிலம் தொகுதி மக்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன, அதுக்கான உங்களோட தீர்வு என்ன? என்னோட தொகுதி நன்னிலம் வந்து முழுக்க முழுக்க விவசாயத்தை சார்ந்த ஒரு தொகுதி தான். அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வந்திருக்கிறதுனால இங்கே வந்து நாங்கள் வேற இண்டஸ்ட்ரி எதுவும் கொண்டுட்டு வர முடியாது. கெமிக்கல் இண்டஸ்ட்ரி எதுவும் கொண்டு வர முடியாது. வேலைவாய்ப்பை அது அந்த மாதிரியான ஒரு வேலைவாய்ப்பை நாங்கள் உருவாக்க முடியாது. இது விவசாயம் சார்ந்த தொழில்களில் தான் நாங்கள் கொண்டு வரணும். அதுக்கு அண்ணாட்ட என்ன திட்டம் இருக்குது அப்படின்னா, விவசாயத்தை அரசுவே எடுத்து பண்ணுது அப்படிங்கிறாங்க. அந்த விஷயத்தை ரொம்ப நானே வந்து பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கேன். ஏன்னா நான் வெளிநாடுகள்லாம் ஒரே ஒரு விவசாயி 1000 ஏக்கரில் வச்சுருப்பாங்க. அவங்களே இந்த ஹெலிகாப்டர்லாம் வந்து விதையெல்லாம் தூவி விவசாயம் பண்ணுவாங்க. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சிட்ருக்கோம். அதனால பெரிய கருவிகள் எல்லாம் கொண்டு வச்சு அதில் வந்து நம்ம அட்வான்ஸ்டாக எதுவும் அந்த இதில் பண்ண முடியாது. தனிப்பட்ட முறை ஒருத்தட்ட இருக்கும்போது சின்ன நிலத்தில் நம்ம அட்வான்ஸ்டாக எதுவும் பயன்படுத்த முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதோட காஸ்ட் அதிகமாகும் இல்லையா? இதை அரசே ஏற்று நடத்தும் போது லாபம் அதிகம் இருக்கும். விவசாய பொருட்களில் மதிப்பு கூட்டி விற்கலாம். இதுக்கெல்லாம் ஆட்கள் நிறையா தேவைப்படும். விவசாயம் தெரிஞ்ச இவர்களை அரசு பணியிலையும் வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும். நிரந்தர வருமானம், மாத வருமானம் இருக்கும். இந்த ஒரு திட்டம் வந்து கட்சியில் இருக்குது. நீர் மேலாண்மைக்கு எங்கள்கிட்ட திட்டம் இருக்குது. நிலத்தடி நீர் இப்போ வந்து உப்பாக வேற மாறிட்டு வருது. நீர்நிலைகளை எல்லாத்தையுமே தூர்வாரி நன்னீர்களை நிரப்புகிறோம். மழை நீர், நன்னீர்கள், இளவர நீர்லாம் நிரப்பும். இந்த நிரப்பும் பட்சத்தில் கீழே வந்து நல்ல நீர் வந்து உறிஞ்சப்படும். கடல் நீர் வந்து பின்னுக்கு தள்ளப்படும். நீர் மேலாண்மையை நாங்கள் அதுக்கான திட்டங்கள் கட்சியில் இருக்குது. விவசாய பொருள்களை சேமித்து வைக்கிறதுக்கான கிடங்கு இல்லை. இப்போ நீங்கள் நெல்லெல்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி முளைச்சி வந்து தெரியுமா, மலையில் நனைஞ்சி முளைச்சி வந்து இப்போ திருவாரூரில் கூட பெரிய ஒரு கலைஞர் கோட்டம்னு ஒன்று இருக்குது. பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் நெல்லெல்லாம் வந்து மலையில் நனைஞ்சி கிடக்கு. அதுக்கு ஒரு தார்பாய் கூட இல்லை. தார்பாய் கூட போட்டு மூடுறதுக்கு தார்பாய் கூட இல்லை அப்படின்றாங்க. அந்த மாதிரி முளைச்சி அந்த நெல்மணிகளாம் நேர்லையும் பார்த்துருக்கேன், செய்தி ஊடகங்களையும் நான் பார்த்துருக்கேன். அதனால் அதுக்கு வந்து நாங்கள் சேமிப்பு கிடங்கு கொண்டுட்டு வரோம். இங்கே சாலைகள் வந்து நெடுஞ்சாலைகள் ஓரளவு இருக்குது. சிற்றூர்கள் எல்லாம் வந்து இணைக்கும் சாலைகள் எல்லாம் அதெல்லாம் சுத்தமாக இல்லை. சாலைகளே இல்லை. சாலைகளும் இல்லை, போக்குவரத்தும் அங்கே இல்லை. ஆதிவாசி மாதிரி பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்துருக்காங்களே. நன்னிலத்துக்கு புது பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு. அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஆனால் இங்கே சிற்றூர்கள்லேருந்து மக்கள் வந்து வெளியில் வரணும் இல்லையா? இவங்களுக்கு ரோடு இல்லை, இவங்களுக்கு வந்து வாகன வசதி, பேருந்து வசதி எல்லாம் இங்கே சிற்றூரில் இல்லை. அதுவும் முக்கியம் தானே, இணைக்கணும் இல்லை ரெண்டு பேரையும். வெறும் பஸ் ஸ்டாண்டு மட்டும் இருந்தால் அங்கே யார் இவங்க தானே போகணும், அங்கே இவங்களே இணைக்கணும் இல்லையா? அதுக்கான அந்த சிற்றூர்களை இணைக்கும் ரோடோ வாகன வசதிகளோ இல்லை. அதை ஒன்று செஞ்சு தரணும். பள்ளி உங்களுக்கு வழக்கமாக பள்ளிகள் எதுவுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் யாருமே படிக்கிறது விரும்புகிறதே இல்லை. நான் வந்து அமெரிக்காவில் இருந்தேன். அப்போ வந்து இங்கே வரும்போது எல்லாத்தையும் கேட்பாங்க, எப்படி எங்கள் பள்ளிக்கூடத்தை பற்றி கேட்பாங்க இல்லையா? அங்கே வந்து 1ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் இலவச கல்வி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படியா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்பாங்க. இங்கேயும் அதே இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியவே இல்லை. அப்படியா இங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அரசு பள்ளிகளை விரும்புகிறதே இல்லை. அப்படி ஏன்னா நான் தரமாக அங்கே இருந்தால் தானே விரும்புவாங்க. அந்த மாதிரி நான் சொல்லும்போது ஆச்சரியமாக கேட்குறாங்க, அங்கே இலவச கல்வியா அப்படின்னு. இங்கேயும் இலவசம் தான், அங்கேயும் இலவசம் தான், நீங்கள் பயன்படுத்தலை, அவங்களும் பயன்படுத்துகிற அளவுக்கு இதை வச்சு இல்லை இந்த பள்ளிக்கூடங்களை அப்படின்னு நான் பேச வேண்டியதாக இருந்தது. அந்த மாதிரி அரசு பள்ளிகளுக்கு தரம் உயர்த்தணும். மருத்துவமனைகளையும் சுகாதாரமான
முறையில் கொண்டு வரணும். ரொம்ப வந்து சுகாதாரமற்ற முறையில் இருக்குது. அதே நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் இதில் எல்லாம் நாங்கள் கவனம் செலுத்துவோம். ஏன்னா திராவிட கட்சிகளை பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தமாகவே மருத்துவமனை வச்சுருக்காங்க, சொந்தமாகவே பள்ளிக்கூடம் வச்சுருக்காங்க, சொந்தமாக கல்லூரிகள் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட பள்ளி கல்லூரி மருத்துவமனைகளுக்கு தரம் உயர்த்தணும்னு அவங்க நினைப்பாங்களா? அரசு வச்சிருக்கிறதுல தரம் உயர்த்தணும்னு நினைப்பாங்களா? அதான் சொன்னல, அந்த ஈழத்தை வந்து நானாவே வந்து ஒரு கோட்டை மாதிரி கற்பனை பண்ணி வச்சுருந்தேன். எல்லாருக்குமான வேலைவாய்ப்பை வந்து அண்ணா உறுதி செய்கிறாங்க. என் பிள்ளையை நான் வளர்க்கும் போதே எப்படி இந்த பிள்ளை இருக்கணுங்கிறத நான் சொல்லி கொடுத்துருவேன். இதையும் மீறி ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அதுக்கு கடுமையான தண்டனை தான். பெண்கள் பேர்ல தான் மாசம் மாசம்லாம் நீங்க கொடுக்காதீங்க, மாசம் மாசம் கொடுக்காதீங்க. எனக்கு எப்ப பிரச்சனை வருதோ நான் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன், எனக்கு அன்னைக்கு கொடுங்க. இல்ல நான் வந்து எப்படி வேணாலும் நான் வந்து என் பிள்ளைங்க எதை வேணாலும் படிக்க வைக்கணும்னு நினைப்பேன், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணாலும் நான் சேர்க்கணும்னு நினைப்பேன், ஏன்னா தரமானதுல தான் நான் சேர்க்கணும்னு நினைப்பேன். அப்போ உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன், எனக்கு நீங்க பணம் கொடுப்பீங்களா? இதை செய்யாம வாக்கு அரசியல் செஞ்சிருக்காங்க, வாக்கு அரசியல் தான் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் நல்ல திட்டம் தானே. கல்லூரியிலே நான் 24 மணி நேரம் அங்கேயே தங்கிடவா? தமிழ் தேசியம் வளரும் போது திராவிட மதுவாவே அதை மறைஞ்சிடும், களத்தை விட்டு அகற்றப்பட்டு விடும். அகற்றணும் கண்டிப்பா. அப்படியே வேலை புல்ல எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே வந்துட்டோம் நாங்க.